தமிழ் தகுதி தேர்வு பயிற்சி இயல் 3 பயிற்சி முடித்த பிறகு கமெண்ட் செக்ஷனில் 3 விதமான பயிற்சி வினாத்தாள்கள் கூகுள் ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா மார்க் உடனே டிஸ்பிளே ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். மலைபடுகடாம் டேஷ் நூல்களுள் ஒன்று. நீதி நூல்கள் 10 பாட்டு 8 தொகை 14 கீழ்கணக்கு. ஆன்சர் 10 பாட்டு. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் கொண்டாடி வரும் விழா டேஷ். தமிழர் பண்பாட்டு விழா, தமிழர் கலை விழா, வாழை இலை விருந்து விழா, சமபந்தி. ஆன்சர் வாழை இலை விருந்து விழா. ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் டேஷ் எனப்படும். முகமன், நன்மொழி, வாய்ச்சொல், நல்லுரை. ஆன்சர் முகமன். வட்டார வாய்மொழி புனைக்கதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கரிசல் இலக்கியம், பக்தி இலக்கியம், நவீன இலக்கியம், வட்டார இலக்கியம். ஆன்சர் வட்டார இலக்கியம். வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் வேறு பெயர் டேஷ். நருந்தொகை, காசிகாண்டம், நைடதம், லிங்க புராணம். ஆன்சர் நருந்தொகை. வட்டார வழக்கு சொற்களை பொருத்தி காட்டுக. இடப்புறம் வரத்துக்காரன், சடைத்து புளித்து, அழுக்கம், தொலைவட்டையில். வலப்புறம் புதியவன், சலிப்பு, அழுத்தம், தொலைவில். ஆன்சர் வரத்துக்காரன், புதியவன், சடைத்து புளித்து, சலிப்பு, அழுக்கம், அழுத்தம், தொலைவட்டையில், தொலைவில். கைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்று கூறும் நூல் டேஷ். முக்கூடற்பள்ளு, கலிங்கத்து பரணி, புறநானூறு, பட்டினப்பாலை. ஆன்சர் முக்கூடற்பள்ளு. பொருந்தாத பொருளுக்கான இணையை கண்டறிக. வேவை வெந்து, இரடி திணை, பொம்மல் சோறு, நரலும் சுற்றம். ஆன்சர் நரலும் சுற்றம். மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் டேஷ். நன்னன், மன்னன், பொன்னன், தென்னன். ஆன்சர் நன்னன். ஒரு தொடர்மொழியில் இரு சொற்களின் இடையில் வேறு சொல் வேண்டாது பொருள் உணர்த்துவது டேஷ். இடைச்சொற்றொடர், தொகைநிலைத்தொடர், தொகாநிலைத்தொடர், பெயரெச்ச தொடர். ஆன்சர் தொகாநிலைத்தொடர். கோவில்பட்டியை சுற்றியுள்ள வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் டேஷ். கரிசல் இலக்கியம், நாஞ்சில் இலக்கியம், வாய்மொழி இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம். ஆன்சர் கரிசல் இலக்கியம். தொகாநிலைத்தொடர் டேஷ் வகைப்படும். 6, 10, 8, 9. ஆன்சர் 9. கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் டேஷ். பட்டினப்பாலை, மலைபடுகடாம், முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு. ஆன்சர் மலைபடுகடாம். பொறுத்துக. இடப்புறம் பாச்சல், பதனம், நீத்துப்பாகம், மகுளி. வலப்புறம் சோற்றுக்கஞ்சி, மேல்கஞ்சி, கவனமாக பாத்தி. ஆன்சர் பாச்சல் பாத்தி, பதனம் கவனமாக, நீத்துப்பாகம் மேல்கஞ்சி, மகுளி சோற்றுக்கஞ்சி. நவிரமலையின் மன்னன் டேஷ். கௌசிகனார், நன்னன், கபிலர், பாரி. ஆன்சர் நன்னன். முறை செய்யா மன்னவன் இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை, பெயரெச்சம், வினையெச்சம், ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆன்சர் ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். விருந்தினரை பேணுவதற்கு தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றும் நிலை டேஷ். நிலத்திற்கேற்ற விருந்து, இன்மையிலும் விருந்து, அல்லிலும் விருந்து, உற்றாரின் விருந்து. ஆன்சர் இன்மையிலும் விருந்து. வேலொடு நின்றான் இடுவென்றது போலும், கோலொடு நின்றான் இரவு. இக்குறளில் வரும் அணி டேஷ். தற்குறிப்பேற்ற அணி, ஓமை அணி, தீவக அணி, வேற்றுமை அணி. ஆன்சர் ஓமை அணி. கோபல்லபுரத்து மக்கள் என்னும் நூல் சாகித்ய அகாடமி பரிசினை பெற்ற ஆண்டு டேஷ். 1988, 1994, 1991, 1996.
எழுத்துலகில் கி.ரா. என்று அழைக்கப்படுபவர் டேஷ். கி. ராஜநாராயணன், கி. ராஜமாணிக்கம். ஆன்சர் கி. ராஜநாராயணன். தவறான பொருத்தத்தை தேர்க. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் குறுந்தொகை. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் கம்பராமாயணம். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண புறநானூறு. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் சிலப்பதிகாரம். ஆன்சர் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண புறநானூறு என்பது தவறானது. வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமுரணவே புளித்த மோரும் என பாடியவர் டேஷ். ஔவையார், தொல்காப்பியர், கம்பர், திருவள்ளுவர். ஆன்சர் ஔவையார். சரியான முறையில் அமைந்த தொடரை தெரிவு செய்க. தமிழரின் உண்ணாமை என்பது தனித்து விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தமிழரின் தனித்து உண்ணாமை என்பது. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. தமிழரின் விருந்தோம்பல் என்பது தனித்து உண்ணாமை பண்பின் அடிப்படை. ஆன்சர் தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை என்பது சரியானது. பொறுத்துக. இடப்புறம் கடும்பு நரலும் வைரியம் படுகர். வலப்புறம் ஒலிக்கும் சுற்றம் பல்லம் கூத்தர். ஆன்சர் கடும்பு சுற்றம் நரலும் ஒலிக்கும் வைரியம் கூத்தர் படுகர் பல்லம். இரடி பொம்மல் பொருள் தருக. இரண்டடி செல்லுதல், தினைச்சோறு, வரகரிசிச்சோறு, களிமண் பொம்மை. ஆன்சர் தினைச்சோறு. சரியான கூற்றினை கண்டறிக. கூற்று 1 நன்னன் என்பவன் குறுநில மன்னன். கூற்று 2 மலைபடு கடாமின் பாட்டுடை தலைவன் நன்னன். கூற்று 3 மலைபடு கடாமை ஏற்றியவர் பெருங்கௌசிகனார். 1, 2 சரி, 2, 3 சரி, 3 மட்டும் சரி, 3ம் சரி. ஆன்சர் 3ம் சரி. மோப்பக்குழையும் அனிச்சம் என்ற தொடரில் திருவள்ளுவர் யாரை ஒப்பிடுகிறார்? உறவினர், நண்பர்கள், விருந்தினர், பெண்கள். ஆன்சர் விருந்தினர். மகளே படி என்பது எவ்வகை தொடர்? எழுவாய்த் தொடர், வினாத்தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர். ஆன்சர் எழுவாய்த் தொடர். பொறுத்துக. இடப்புறம் தாளாண்மை இரடி அல்கி பொம்மல். வலப்புறம் சோறு, விவசாயம், திணை, தங்கி. ஆன்சர் தாளாண்மை விவசாயம், இரடி திணை, அல்கி தங்கி, பொம்மல் சோறு. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறுபவர் டேஷ். கம்பர், தொல்காப்பியர், இளங்கோவடிகள், சேங்கொண்டார். ஆன்சர் கம்பர். பொறுத்துக. இடப்புறம் நன்மொழி வியத்தல் வருக உரைத்த. வலப்புறம் பெயரெச்சம் வேங்கோல் வினைமுற்று தொழிற்பெயர் பண்புத்தொகை. ஆன்சர் நன்மொழி பண்புத்தொகை, வியத்தல் தொழிற்பெயர், வருக வேங்கோல் வினைமுற்று, உரைத்த பெயரெச்சம். வேறுபட்டதை கண்டறிக. நைடதம், விவேக சிந்தாமணி, வெற்றி வேர்க்கை, காசி காண்டம். ஆன்சர் விவேக சிந்தாமணி. கருத்து 1 விதைக்காக வைத்திருந்த நெல்லை உரலில் இடித்து உணவு சமைத்த நிகழ்வை குறிப்பிடும் இலக்கியம் புறநானூறு. கருத்து 2 நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடுவது நல்லியல்பு என குறிப்பிடும் இலக்கியம் நற்றிணை. கருத்து 1 சரி, கருத்து 2 தவறு, கருத்து 1, 2 தவறு, கருத்து 1, 2 சரி. ஆன்சர் கருத்து 1, 2 சரி. சரியான கருத்தினை கண்டறிக. கருத்து 1 தான் மட்டுமே உண்பது என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. கருத்து 2 விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. கருத்து 3 நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு. 1 சரி, 2, 3 சரி, 3ம் சரி, 3ம் தவறு. ஆன்சர் 2, 3 சரி.
விருந்தினர் வந்த தேர் டேஷ் பூட்டப்பட்டிருந்ததாக பொருநராற்று படை கூறுகிறது. 3 காளைகள், 4 காளைகள், 4 குதிரைகள், 3 குதிரைகள். ஆன்சர் 4 குதிரைகள். விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாக அதிவீரராம பாண்டியர் கூறுவது டேஷ் முறைகள். 9, 7, 8, 10. ஆன்சர் 9 முறைகள். மலைபடுகடாம் டேஷ் அடிகளை கொண்டது. 683, 583, 563, 593. ஆன்சர் 583. அவன், அசையி, அல்கி என்ற சொற்களின் பொருள் முறையே டேஷ் டேஷ் டேஷ். ஆன்சர் மனிதன், தங்கி, இலைப்பாரி. பருவுக்குறை பொழிந்த நெய்க்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். இவ்வடியில் குறிப்பிடப்பட்ட உணவுப் பொருள் டேஷ். திணைத்துவையல், திணையடை சோறு, காய்கறி கூட்டு சோறு, நெய்யில் வெந்த மாமிசம். ஆன்சர் காய்கறி கூட்டு சோறு. பொறுத்துக. இடப்புறம் ரீஜனல் லிட்ரேச்சர், மாடர்ன் லிட்ரேச்சர், ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர், எபிக் லிட்ரேச்சர். வலப்புறம் நவீன இலக்கியம், பண்டைய இலக்கியம், காப்பிய இலக்கியம், வட்டார இலக்கியம். ஆன்சர் ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம், ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம், எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம். காசி காண்டம் என்பது என்ன? காசி நகரத்தின் வரலாற்றை பாடும் நூல், காசி நகரத்தை குறிக்கும் மற்றொரு பெயர், காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல், காசி நகரத்திற்கு வழிபடுத்தும் நூல். ஆன்சர் காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல். சொற்களை முறைப்படுத்தி தொடராக்குக. விருந்தினர் என்று பெயர், புதியவர்களுக்கே, முன்பின் அறியாத. ஆன்சர் முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். இளையான்குடி நாயனாரின் விருந்தளிக்கும் திறன் பற்றி குறிப்பிடும் நூல் டேஷ். பெரிய புராணம், நற்றிணை, பொருநராற்றுப்படை, கம்பராமாயணம். ஆன்சர் பெரிய புராணம். முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது டேஷ். வினைமுற்று தொடர், வினையெச்ச தொடர், முற்றெச்சம், பெயரெச்ச தொடர். ஆன்சர் பெயரெச்ச தொடர். பொறுத்துக. இடப்புறம் பொழிந்த, படித்தான், வந்து, வரைந்தார். வலப்புறம் வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம், வினைமுற்று, வினையெச்சம். ஆன்சர் பொழிந்த, பெயரெச்சம், படித்தான், வினைமுற்று, வந்து, வினையெச்சம், வரைந்தார், வினையால் அணையும் பெயர். ஒழுக்கம் தவறுபவர் டேஷ் அடைவர். துன்பம், பெருஞ்செல்வம், வெற்றி, அடையக்கூடா பழி. ஆன்சர் அடையக்கூடா பழி. விருந்தெறிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று வருந்தியவள் டேஷ். ஆதிரை, மாதவி, கண்ணகி, காயச்சண்டிகை. ஆன்சர் கண்ணகி. முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் என்று விருந்தளிப்பவரின் முகமலர்ச்சியை கூறும் நூல் டேஷ். விவேக சிந்தாமணி, காசி காண்டம், பொருநராற்றுப்படை, பெரிய புராணம். ஆன்சர் விவேக சிந்தாமணி. சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று. உண்பவரின் வலப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் இடப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வர வேண்டும். காரணம். வலது கையால் உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள் நாம். இலையில் இடது ஓரத்தில் உப்பு, ஊறுகாய், இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவு வகைகளையும், வலது ஓரத்தில் காய்கறி, கீரை, கூட்டு முதலான அளவில் பெரிய உணவு வகைகளையும், நடுவில் சோறும் வைத்து எடுத்துண்ண வசதியாக பரிமாறுவார்கள். கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டும் தவறு. ஆன்சர் கூற்று தவறு, காரணம் சரி. சிவந்த பூக்களை கொண்ட மரம் எது? பனைமரம், அசோகமரம், ஆலமரம், புங்கமரம். ஆன்சர் அசோகமரம். ஜெயங்கொண்டார் எழுதிய நூல் டேஷ்.
தக்கையாக பரணி, பெத்தலகேம் குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, மோகவதை பரணி. ஆன்சர் கலிங்கத்து பரணி. உலகம் நிலைத்திருப்பதன் காரணமாக புறநானூறு கூறுவது டேஷ். உணவிடுதல், உண்ணாமை, அறம் புரிதல், தனித்து உண்ணாமை. ஆன்சர் தனித்து உண்ணாமை. ஃபோக் லிட்ரேச்சர் என்பது டேஷ். நவீன இலக்கியம், நவீன நாட்டுப்புற இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம், வட்டார இலக்கியம். ஆன்சர் நாட்டுப்புற இலக்கியம். ஆறாம் திணை என்ற நூலை எழுதியவர் டேஷ். கு. சிவராமன், கீரா, கு. சிவா, வ.உ.சி. ஆன்சர் கு. சிவராமன். பொறுத்துக. இடப்புறம் கண்ணோட்டம், மயக்கம், ஊஞ்சற்றுபவர், ஊழ். வலப்புறம் முன்வினை, முயற்சிப்பவர், அறியாமை, இரக்கம். ஆன்சர் கண்ணோட்டம் இரக்கம், மயக்கம் அறியாமை, ஊஞ்சற்றுபவர் முயற்சிப்பவர், ஊழ் முன்வினை. உறையூர் உள்ள மாவட்டம் டேஷ். தஞ்சாவூர், பெரம்பலூர், கரூர், திருச்சி. ஆன்சர் திருச்சி. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். இதில் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது டேஷ். எழுவாய், வேற்றுமை உருபு, ஓம உருபு, உரிச்சொல். ஆன்சர் வேற்றுமை உருபு. பெயக்கண்டும் நஞ்சுண்டமவர் நயத்தக்க டேஷ் வேண்டுபவர். நன்மை, நல்லறம், நாகரிகம், நற்றவம். ஆன்சர் நாகரிகம். நோனா செரு என்பதன் இலக்கண குறிப்பு டேஷ். வேற்றுமை தொகை, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், பெயரெச்சம், வினைத்தொகை. ஆன்சர் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதிவீரராம பாண்டியர் ஏற்றாத நூல் டேஷ். நைடதம், வாயு சம்கிதை, திருக்கருவை அந்தாதி, திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. ஆன்சர் திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. கூற்று. தலைவாழை இலையில் உணவளிப்பது நம் மரபாகும். காரணம், தமிழர் பண்பாட்டில் உணவுக்கே தனித்த இடம் உண்டு. கூற்று 1 சரி 2 தவறு, கூற்று 1 தவறு 2 சரி, கூற்று 1 2 தவறு, கூற்று 1 2 சரி. ஆன்சர் கூற்று 1 சரி 2 தவறு. சிலம்பு அடைத்திருந்த பாக்கம் எய்தி எனும் அடியில் பாக்கம் என்பது டேஷ். புத்தூர், மூதூர், பேரூர், சிற்றூர். ஆன்சர் சிற்றூர். விருந்தினர் என அழைக்கப்படுபவர் டேஷ். முன்பின் அறியாதவர், உறவினர், நண்பர்கள், ஊற்றார். ஆன்சர் முன்பின் அறியாதவர். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று கொடுத்தவையாக சிறுபானாற்று படை குறிப்பிடுவது டேஷ். வரகரிசி சோறு, உப்பும் முத்தும், குழல் மீன் கறியும் பிறவும், காணத்துவையல். ஆன்சர் குழல் மீன் கறியும் பிறவும். வினைத்தொகையை கண்டறிக. நன்மொழி, மற்றொன்று, பள்ளிச்சல், அலங்குகழை. ஆன்சர் அலங்குகழை. கரங்கு இசைவிழாவின் உறந்தை என்று குறிப்பிடும் நூல் டேஷ். புறநானூறு, அகநானூறு, கலித்தொகை, நலவெண்பா. ஆன்சர் அகநானூறு. இடைச்செவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி எழுதப்பட்ட நூல் டேஷ். கோபலபுரத்து மக்கள், பால்மர காட்டினிலே, சட்டை, சித்தன் போக்கு. ஆன்சர் கோபலபுரத்து மக்கள். வினை பயனிலையை தொடர்ந்து வந்த எழுவாய் தொடரை கண்டுபிடி. எழிலன் ஓவியன், மழை பெய்யுமா, நெல் விளைந்தது, அவன் மனிதன். ஆன்சர் நெல் விளைந்தது. விருந்தோம்பல் பற்றிய 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படும் ஊர் சிதம்பரம், மதுரை, மாமல்லபுரம், திருச்சி. ஆன்சர் சிதம்பரம். காலின் 7 அடி பின் சென்று என்னும் பொருநராற்று படை அடி உணர்த்தும் செய்தி. விருந்தினரின் காலை தொட்டு வணங்கினர். விருந்தினரை 7 அடி வரை நடந்து சென்று வழி அனுப்பினர். 7 விருந்தினரின் பின் 7 அடி சென்று வழி அனுப்பினர். 7 நாள் விருந்தளித்து பின் விருந்தினரை வழி அனுப்புவர். ஆன்சர் விருந்தினரை 7 அடி வரை நடந்து சென்று வழி அனுப்பினர். அதிவீரராம பாண்டியனின் பட்டப்பெயர் டேஷ். கோவலமாறன், சிவலமாறன், தென்னவன், கோக்கோதை. ஆன்சர் சிவலமாறன்.
மினசோட்டா தமிழ்ச்சங்கம் அமைந்துள்ள இடம் அமெரிக்கா, இலங்கை, மொரீஷியஸ், மலேசியா. ஆன்சர் அமெரிக்கா. தொல்காப்பியர் விருந்து என்பதை என்னவென்று கூறியுள்ளார்? தொன்மை, புதுமை, இளமை, முதுமை. ஆன்சர் புதுமை. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகலும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்று கூறும் நூல் டேஷ். கம்பராமாயணம், பெரிய புராணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஆன்சர் கம்பராமாயணம். ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது டேஷ். தொகைநிலை தொடர், அன்மொழித் தொடர், தொகாநிலை தொடர், வேற்றுமை தொடர். ஆன்சர் தொகாநிலை தொடர். ஆற்றுப்படை என்பது டேஷ். புலவர்களை வழிப்படுத்துதல், புலவர்களிடம் கேட்டறிதல், பல்லலை வாழ்த்துவது, இனிய சொற்களை கூறுதல். ஆன்சர் புலவர்களை வழிப்படுத்துதல். கட்டுரையை படித்தால் இதில் மறைந்துள்ள வேற்றுமை உறுப்பு டேஷ். ஆல், இன், கு, ஐ. ஆன்சர் ஐ. முத்து குளிக்கும் நகரம் டேஷ். வஞ்சி, கொற்கை, பூம்புகார், மதுரை. ஆன்சர் கொற்கை. மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று குறிப்பிடும் நூல் குறிப்பிடுபவர் டேஷ். குறிஞ்சிப்பாட்டு கபிலர், உலகத்தி உலகநாதர், பரணர் புறநானூறு, கொன்றைவேந்தன் ஔவையார். ஆன்சர் பரணர் புறநானூறு. கூற்று. விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின. காரணம், காலமாற்றத்தில் புதியவர்களாகிய விருந்தினரை அழைத்து வந்து உணவிடுவது பெருகியது. கூற்று காரணம் சரி, கூற்று காரணம் தவறு, கூற்று தவறு காரணம் சரி, கூற்று சரி காரணம் தவறு. ஆன்சர் கூற்று சரி காரணம் தவறு. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு என்னும் கவிதைக்கு உரியவர் யார்? நா. முத்துக்குமார், பா. விஜய், சிநேகன், அம்சப்பிரியா. ஆன்சர் அம்சப்பிரியா. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளரோ என்று குறிப்பிடும் நூல் டேஷ். குறுந்தொகை, நற்றிணை, பதிற்று பத்து, பரிபாடல். ஆன்சர் நற்றிணை. தலைவன் விருந்தளிக்க அடகும் பணயமும் வைத்த பொருட்கள் யாவை? பழைய வாள் நெடுங்கோட்டு பெரியாள், புதிய வாள் கருங்கோட்டு சிறியாள், புதிய வாள் பெருங்கோட்டு சிறியாள், பழைய வாள் கருங்கோட்டு சிறியாள். ஆன்சர் பழைய வாள் கருங்கோட்டு சிறியாள். கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் டேஷ். தேவநாய பாவாணர், கி. ராஜநாராயணன், முத்துலிங்கம், அகிலன். ஆன்சர் கி. ராஜநாராயணன். கிடைத்தற்கரிய பேறுகளில் எல்லாம் பெரும் பேறு டேஷ். பெரியாரை துணைக்கோடல், பொருளுடைமை, அன்புடைமை, அருளுடைமை. ஆன்சர் பெரியாரை துணைக்கோடல். பொறுத்துக. இடப்புறம். உண்டாலம் இவ்வுலகம் அல்லில்லாயினும் விருந்துவரின் உவக்கும் காலின் 7 அடி பின் சென்று பலர்புகு வாயில் அடைப்ப. வலப்புறம். புறநராற்றுப்படை, குறுந்தொகை, புறநானூறு, நற்றிணை. ஆன்சர் உண்டாலம் இவ்வுலகம், புறநானூறு, அல்லில்லாயினும் விருந்துவரின் உவக்கும் நற்றிணை, காலின் 7 அடி பின் சென்று பொருநராற்றுப்படை, பலர்புகு வாயில் அடைப்ப. குறுந்தொகை. இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போலே. இவ்வரிகளின் ஆசிரியர் டேஷ். பாரதியார், வாணிதாசன், பாரதிதாசன், கண்ணதாசன். ஆன்சர் பாரதிதாசன். வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் டேஷ் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. நாஞ்சில், கொங்கு, கரிசல், நெய்தல். ஆன்சர் கரிசல். குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இவள் என்று புறநானூறு காட்சிப்படுத்தும் கருத்து டேஷ்.
தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு உணவளித்தாள் தலைவி. உணவுக்காக வைத்திருந்த தானியத்தை விதைப்பதற்கு தலைவனிடம் தந்தாள் தலைவி. குழந்தையின் பசியை போக்க விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து சமைத்து தந்தாள் தலைவி. இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர்: தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு உணவளித்தாள் தலைவி. சரியான கருத்தினை கண்டறி. கருத்து 1. திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார். கருத்து 2. முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக்குழை மணிச்சம் என்ற குறளில் எடுத்துரைக்கிறார் வள்ளுவர். கருத்து 3. விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது. 1, 2 சரி, 2, 3 சரி, 1, 3 சரி, 3 சரி. ஆன்சர்: 3 சரி. தமிழர் வீடுகளில் முன்புறம் திண்ணையும் அதில் தின்றும் வைத்து கட்டியதின் காரணம் டேஷ். புதிதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு, வீட்டின் அழகிற்காக, சிறுவர்கள் அமர்ந்து விளையாட, விழாக்கால பயன்பாட்டிற்காக. ஆன்சர்: புதிதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு. அல்லில்லாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று நள்ளிரவிலும் உணவிடும் குடும்ப தலைவியின் விருந்தோம்பலை சிறப்பித்து கூறும் நூல் டேஷ். குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, புறநானூறு. ஆன்சர்: நற்றிணை. எய்துவர் எய்தாப்பழி இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது? கூவிலம், தேமா, மலர். கூவிலம் புளிமா நாள், தேமா புளிமா காசு, புளிமா தேமா பிறப்பு. ஆன்சர்: கூவிலம், தேமா, மலர். பொறுத்துக. இடப்புறம் நன்மொழி, உரைத்த, வியத்தல், பாடி. வலப்புறம் பெயரெச்சம், தொழிற்பெயர், வினையெச்சம், பண்புத்தொகை. ஆன்சர்: நன்மொழி பண்புத்தொகை, உரைத்த பெயரெச்சம், வியத்தல் தொழிற்பெயர், பாடி வினையெச்சம். மலையில் எழும் ஓசைகளை விளக்குவதன் காரணத்தால் பெயர் பெற்ற நூல் டேஷ். திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. ஆன்சர்: கூத்தராற்றுப்படை. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் டேஷ். கம்பராமாயணம், கலிங்கத்து பரணி, முக்கூடர் பள்ளு, பெரிய புராணம். ஆன்சர்: கலிங்கத்து பரணி. அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து சிவனடியாருக்கு விருந்து படைத்தவர் யார்? இக்காட்சி இடம்பெற்ற நூல் எது? சாக்கிய நாயனார், பெரிய புராணம். இளையான்குடி மாறநாயனார், பெரிய புராணம். காரைக்கால் அம்மையார், அற்புத திருவந்தாதி. மாறன்குடி மாறநாயனார், திருவிளையாடற் புராணம். ஆன்சர்: இளையான்குடி மாறநாயனார், பெரிய புராணம். வடித்த கஞ்சியில் சேலையை அலசினேன். இதில் வடித்த கஞ்சி என்னும் சொல்லுக்கான தொடர் யாது? பெயரெச்ச தொடர், விழித்தொடர், வேற்றுமை தொடர், வினைமுற்று தொடர். ஆன்சர்: பெயரெச்ச தொடர். பொறுத்துக. இடப்புறம் விருந்தே புதுமை, மோப்பக்குழை மணிச்சம், மருந்தே ஆயினும் விருந்தொடுகுன், விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். வலப்புறம் திருவள்ளுவர், தொல்காப்பியர், இளங்கோவடிகள், ஔவையார். ஆன்சர்: விருந்தே புதுமை தொல்காப்பியர், மோப்பக்குழை மணிச்சம் திருவள்ளுவர், மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் ஔவையார், விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் இளங்கோவடிகள். இலையில் இடது ஓரத்தில் இடம்பெறுவது டேஷ். கீரை, சோறு, காய்கறி, இனிப்பு. ஆன்சர்: இனிப்பு.